ட்ரேடிங் எஜுகேஷன் ஸ்பேஸில் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? எனக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி கற்றுக் கொடுங்க, அது போதும் எனக்கு அப்படின்ட்டு 1000 பேர் வருவாங்க. ஆனால் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜிலாம் கற்றுக் கொடுக்கல, நான் உங்களுக்கு டிசிப்ளின் கற்றுக் கொடுக்குறேன், சிஸ்டம்ஸ் கற்றுக் கொடுக்குறேன்னா யாருமே வரமாட்டாங்க. சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங்னா எப்படி பண்ணுறது? பொது சாத்திய ட்ரேடிங் அகாடமி மாதிரி ஒரு பெரிய ஒரு ட்ரேடிங் அகாடமி இந்த அளவுக்கு க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா பிகாஸ் ஏன் அவங்க ப்ராஃபிட்டை மட்டுமே வந்து மேக்ஸிமைஸ் பண்ணி காமிக்கிறாங்க. பாரு, என் கூட படிக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபிளாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் ப்ராப்ளம். ட்ரேடிங் பண்ணுறவங்க யாருமே வந்து வெறும் ப்ராஃபிட்டே பண்ணுறது கிடையாது. இந்தியாவிலேயே டாப் ட்ரேடர்ஸ் எடுத்து பாருங்கள், அவ்வளோ லாஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது உங்கள் லாஸ் வந்து ஒரு 1 இருக்குன்னா உங்கள் ப்ராஃபிட் வந்து ஒரு 4 இருக்கணும். இந்த அளவுக்கு வந்து நம்ம மைண்டு ட்ரெயின் ஆகணும். நீங்கள் சைக்கலாஜிக்கலி அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இருக்கணும். மென்டல் டிசிப்ளின் வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் உங்களால் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆக முடியும். ட்ரேடிங்கை வந்து பல தடவை வந்து கேம்பிளிங்கோட வந்து கம்பேர் பண்ணுவாங்க. மெயின் டிஃப்ரென்ஸ் கேம்பிளிங்க்கும் ட்ரேடிங்க்கும். ஸோ நீங்கள் கேம்பிளிங்கில் எவ்வளோ முயற்சி பண்ணிங்கனாலும் நீங்கள் காசு ஜெயிக்கவே முடியாது. பட் ட்ரேடிங்கில் அப்படி கிடையாது. உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட், டிசிப்ளின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கைகூடி வந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ட்ரேடிங் பற்றி வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுங்கள்.